இந்த 2 minutes வீடியோ வந்து உங்கள் லைஃபே சேஞ்ச் பண்ணும். பார்த்துட்டே இருங்க சரியா. இந்த உலகத்தில் சரியா, தமிழ்நாட்டில் இல்லை, இந்த உலகத்தில் சுகருக்கு மாத்திரை மட்டும் போட்டதில் யாருக்கா சுகர் சரியா இருக்கா சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை மட்டும் போட்டதில் யாருக்கா சரியா இருக்கா? பதில் சொல்லணும் எனக்கு. இது எதுக்கு? ப்ரெஷருக்கு மாத்திரை மட்டும் போட்டதில் யாருக்காவது ப்ரெஷர் சரியா இருக்கா? நடைபயிற்சி மட்டும் பண்ணதில்ல யாரா சுகர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை கொலஸ்ட்ரால் மாத்திரை நிறுத்தினாங்களா, இல்லை இன்சுலின் நிறுத்தினாங்களா, இல்லை யாராவது இந்த பானை வேற குறைச்சாங்களா? பதில் சொல்லுங்க எனக்கு. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ண எத்தனை கலரி எரிக்கப்படும் தெரியுமா? அதே யாருக்கும் தெரியாது. அதான் பெரிய பிரச்சனையே. 1 கிலோமீட்டர் நடைபயிற்சி பண்ணால் 40லேருந்து 50 கேலரி மட்டும்தான் எரிக்க முடியும். அதனால் நடைபயிற்சி மட்டும் பண்ணி இந்த மாதிரி நடத்த முடியாது, இந்த இன்சுலின் நடத்த முடியாது, இந்த பானை வயரம் குறைக்கலாம் முடியாது. அதெல்லாம் தெரியாமல் உங்கள்கிட்ட சொன்னது புரிஞ்சுதா? வெந்தயம், கருவேப்பிலை, கரிஞ்சீரகம், இது என்னது, நெல்லிக்காய் ஜூஸு, கிரீன் டீ, கொய்யா இலை, நாவல் பழம், இது என்னது, கருவேப்பிலை, ஆவாரம்பூ, இது என்னது, ஆவாரம்பூ, இதெல்லாம் சாப்பிட்டதுனால இப்போ நான் காட்டினேன், இதெல்லாம் சாப்பிட்டதுனால யாராவது சுகர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை ப்ரெஷர் மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை இன்சுலின் நடத்தினாங்களா, இல்லை தைராய்டு மாத்திரை நடத்தினாங்களா, இல்லை இந்த பானை வேற குறைச்சாங்களா? சொல்லுங்கள், யாராவது குறைச்சிருந்தா சொல்லுங்கள் எனக்கு. அதெல்லாம் சும்மா பொய் சொல்கிறது சரியா? இல்லை இன்னைக்கு இந்தியாவில் மட்டும் 100 மில்லியன் சுகர் பேஷண்ட்ஸ் இருக்காங்க. எத்தனை? 100 மில்லியன். 1 மில்லியன் எவ்வளோ தெரியுமா? 1 மில்லியன் எவ்வளோ தெரியுமா? 10 லட்சம். 1 மில்லியனா 10 லட்சம். அப்போ 100 மில்லியன். ஒரு ஆளுக்கு 2 மாத்திரை சாப்பிட்டா ஒரு நாளைக்கு மட்டும் எத்தனை கோடி 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 மாத்திரை சாப்பிட்டுட்டு இருக்காங்க தெரியுமா சுகருக்கு மட்டும்? அப்போ ஒரு வருஷத்துக்கு கணக்கு போட்டு பாருங்க. வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிடாதுங்க. நம்ம இருக்கிறது ஒரே ஒரு தடவை தான் இருக்க போகிறோம். டெய்லி மாத்திரையும் டெய்லி இன்சுலினும் இருந்து சாப்பிட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. வாழ்க்கையில் எந்த பிரயோஜனமும் கிடையாது. எல்லா சுகர் பேஷண்ட்ஸும் கண்டிப்பாக பண்ண வேண்டிய டெஸ்ட் வந்து இந்த 2 டெஸ்ட்டு தான். ஃபாஸ்டிங் இன்சுலின், ஃபாஸ்டிங் சி பெப்டைட். இந்த 2 டெஸ்ட்டும் எல்லா சுகர் பேஷண்ட்டும் பண்ணணும். புரியுதா உங்களுக்கு? இதுதான் எல்லாருமே பண்ண வேண்டிய டெஸ்ட். இது யாரும் பண்ணுறதே கிடையாது. HbA1c அதை விடைக்கும் முக்கியமான டெஸ்ட் தான் இந்த டெஸ்ட். என்ன சொன்னேன்? HbA1c விடைக்கும் ரொம்ப முக்கியமான டெஸ்ட் தான் இந்த டெஸ்ட். இந்த டெஸ்ட் யாருக்குமே இதுதான் முக்கியமான டெஸ்ட். கண்டிப்பாக உங்கள் டாக்டரை பார்த்து பண்ணி பாருங்க இந்த 2 டெஸ்ட்டும். புரிஞ்சுதா? மறந்துடாதீங்க. இன்னைக்கு திடீர் எதிர்பாராத மரணம். காரணம் என்ன? சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், உடல் பருமன். 4 தான். சுகர், ப்ரெஷர், கொலஸ்ட்ரால், உடல் பருமன். திடீர்னு செத்து போயிட்டா வீட்டில் பிள்ளைகளும் கணவன் மனைவி எல்லாமே அனாதையாக இருப்பாங்க. இது அதான் நடந்துட்டு இருக்கு. இது என்னது? நம்ம எல்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கோம்? சோறை சாப்பிட்டதுனால தான் சுகர் மாத்திரை, அப்படித்தானே? சோறை சாப்பிட்டதுனால தான் இன்சுலின், இந்த சோறை சாப்பிட்டதுனால தான் இந்த பானை வயர் அப்படி நினச்சிட்டு இருக்கோம், அப்படி தானே? எல்லாரும் என்ன பழிய போடுறோம்? இப்போ ரைஸ் தான் எல்லாருமே நம்ம வந்து பழி போட்டுகிட்டே இருக்கிறோம், அப்படி தானே? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், பதில் சொல்கிறீங்களா? சொல்லுவீங்களா? சொல்லுங்க. வட இந்தியாவில் அவங்க சோறு சாப்பிடவே மாட்டாங்களே. எத்தனை பேர் சுகர் மாத்திரை போட்டுட்ருக்காங்க வட இந்தியாவில்? எத்தனை பேர் இன்சுலின் போட்டுட்ருக்காங்க? எத்தனை பேர் கெட்ட கொலஸ்ட்ராலுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்காங்க? எத்தனை பேர் தைராய்டுக்கு மாத்திரை சாப்பிட்டுட்ருக்காங்க? எத்தனை பேர் இந்த பானை வேரோட வச்சுருக்காங்க? பதில் சொல்லுங்கள். எனக்கு கமெண்ட்ஸில் எழுதுங்க. பதில் தெரிஞ்சு எழுதுங்க. நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் கமெண்ட்ஸில் எஸ்ன்னு டைப் பண்ணுங்க. இந்த வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ண மறந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசாட்சியே இல்லைன்னு அர்த்தம். உங்களுக்கு யாரையும் ஹெல்ப் பண்ணக்குள்ள விருப்பம் இல்லாத ஆளுன்னு அர்த்தம். முடிவு பண்ணுங்க சரியா? இந்த தம்பி 70 கிலோ வெயிட் குறைச்சிருக்கேன். 140 70 கிலோ. ப்ரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த தம்பியை போய் நான் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே என்னது? பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். அதனால ரொம்ப ஆபத்தானது என்னது? இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான் ரொம்ப 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 ஆபத்தானது. நம்ம சாப்பிட்ருக்கக்கூடிய மாத்திரை
நம்ம சாப்பிடக்கூடிய மாத்திரை, நம்ம சாப்பிடக்கூடிய போட்டுட்டு இருக்கிற இன்சுலின், இந்த பானை வயறு இதெல்லாம் குறைக்கணும்னா இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை சரி பண்ணணும். இது எழுதி வச்சுக்கிடுங்க, இதெல்லாம் யாருக்கும் தெரியாது, எழுதி வச்சுக்கிடுங்க. இதை சரி பண்ணணும்னா ஒரே ஒரு வழி தான் இருக்குது, ஒரே ஒரு வழி தான். அதுக்கு பேர் தான் பேலன்ஸ்டு டயட். நீங்கள் பேலன்ஸ் டயட் ஃபாலோ பண்ணலன்னு வைங்களேன், முதல்ல 4 மாத்திரை, அப்புறம் அது குட்டி போடும், குட்டி போட்டுதுன்னா 8 மாத்திரை ஆகும், அது குட்டி போட்டுதுன்னா 16 மாத்திரை ஆகும். இன்னும் நிறைய பேர் 10 மாத்திரை, 15 மாத்திரை, 20 மாத்திரையும் இன்சுலின் போட்டு 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 கடைசியில் வாழ்க்கை முழுவதும் மாத்திரைக்கூடிய வாழ்க்கையை முடிச்சிடுறாங்க. இதுதான் வாழ்க்கை. இது ஒரு முக்கியமான அவேர்னஸ் வீடியோ. இந்த வீடியோ நீங்கள் என்ன பண்ணணும், லைக் பண்ணி மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப சொல்கிறேன், எல்லாம் யூஸ்லெஸ் வீடியோஸில் ஷேர் பண்ணுறோம் நம்ம, அப்படி தானே? இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணீங்கன்னா யாராவது ஒரு ஆளுக்கு, இந்த உலகத்தில் யாராவது ஒரு ஆளுக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஸ்டே டியூன்.